நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷமே, அவருடைய தயவோ நீடியமானது. அவருடைய உக்கிரத்தை மாற்றும்படியாக, அவருடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக, குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று பார்த்தபடி கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். முழு உடத்தோடு முழு பலத்தோடு தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து கைகொள்வோம். ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொடி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. உலகத்திலே நாம் கெட்டு போகாமல், உலகத்திலே
தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. முத்தம் செய்யணும்னா ஓடி கட்டி பிடிக்க முடியுமா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, அவரை முத்தம் செய்யுங்கள் என்றார். அவரை ஆராதனை செய். அல்லேலூயா. உன் தேவனை நீ துதித்தார், உன் தேவனை நீ மகிமைப்படுத்தினார், அவருக்குரிய ஸ்தானத்தை நீ கொண்டு வந்தார். உன் குற்றங்களை அவர் மன்னிப்பார், உன் நோய்களை உன்னை விட்டு விலக்குவார், அழிவுக்கு தப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் நான் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை அந்த படுகொலையில், மரண படுகொலையில் நீ இறங்காதபடி உன்னை அந்த படுகொலையில் அவரை மீட்டாரே. வியாதி உன்னை மேற்கொள்ளாதபடி செய்தாரே. சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி காத்தாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசானவன் உனக்கு எதிராக வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது, உன் விசுவாசத்தை கெடுக்கும் பொழுது, உனக்கு பல விதமான சிந்தனைகளை கொண்டு வருவது, ஆவியான உனக்காக இறங்கி உன்னை பாதுகாத்த கிருபை பெரியது. அவர் உன்னை தாங்கினாரே, அவர் உன்னை சுமந்தாரே, அவருடைய வலது கரம் உன்னை தாங்கியதே. உன்னை கர்த்தர் மன்னித்து நோய்களை நீக்கி இழந்து போன சுகத்தை, இழந்து போன பலத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன நிம்மதியை திரும்ப உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லு, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லு, எல்லா பலவீனத்தின் ஆவி ஓடி போகட்டும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. 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 கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலனை அடைவார்கள். கர்த்தர் ஒரு புதிய பலனை தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, தேவனை மகிமை செலுத்த, கர்த்தருடைய பாதத்தில், தேவ சமூகத்தில், தேவனுக்கு முன்பாக பலிபீடத்துக்கு முன்பாக எழுந்து நிற்கிற உன் மீது தேவனுடைய ஆவியானவர் வருவார். உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் இறங்குவார். உன்னை தேற்றுகிற ஆவியானவர் வருவார். ஒரு மகிமையாய் இறங்குவார் என்று பேர் விசுவாசம் அளிக்கிறேன். அல்லேலூயா. உச்ச தலையிலிருந்து உன் உள்ள கால் வரையிலும் ஒரு மகிமையான அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் இறங்கி கட்டப்பட்டிருக்கிற உன்னை, பலவீனமாய் இருக்கிற உன்னை, வியாதி படுக்கையில் இருக்கிற உன்னை, பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு பலி செலுத்த போற? எத்தனை பேர் கர்த்தர் பலி செலுத்த போற? உன்னுடைய பலியிலே அவரை பிரியப்படணும். உன் பலியிலே கர்த்தர் பிரியப்படணும். அல்லேலூயா. 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 இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல அவர் புதிதாக்கி மகிழ்கின்றார். எல்லாம் இளமை கழுகு போல, எல்லாம் புதிதாக்கி மகிழ்கின்றார்.
அவர் இறங்குவார், அவர் இறங்குவார், அவர் இறங்குவார், உன்மேல் இறங்குவார், உன்மேல் இறங்குவார், உன்னை குணமாக்கும்படி, உனக்கு பலன் கொடுக்கும்படி, உன்னை விடுதலையாக்கும்படி, உனக்கு அற்புதம் செய்யும்படி உன் கண்கள் திறக்கும், உன் கண்கள் திறக்கும் போது அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை உத்தமம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மிகுந்த பயபக்தியோடு நாம் காத்திருக்கிறோம். மிகுந்த பயபக்தியோடு காத்திருக்கிறோம். ஆவியானவர் உண்மையில் இறங்கும்படி இந்த ஆராதனையிலே தேவ சமூகத்தில் நிற்கிற உங்கள் ஒவ்வொரு மீதும் அந்த மகிமையான அபிஷேகம் இறங்கும், மகிமையான தேவ அபிஷேகம் இறங்கும். உன் கட்டுகளை கண்டு அவிக்கும், பிசாசை கட்டிருக்கிற கட்டுகளை அவரை இறங்கி அவர் அல்லேலூயா. அந்த வியாதி கட்டை கட்டு தேய்க்க போகிறார். தேவ சமூகத்தில் நிற்கிறேன், திரும்ப உனக்கு சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக் கொள். கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமையை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறார். அந்த ஆதிக்கத்தை இருக்கு. கஷ்டப்பட்டிருக்கிற சீவனே, நெருக்கப்பட்டிருக்கிற எருசலேமே, விழுந்து கிடக்கிற பரம ராஜ்யமே, அக்கறை துதிக்க ஆயத்தமாக அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து அல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிக்க கூடாதபடி, இந்த தேவனை நம்ப கூடாதபடி உனக்கு கிரியை செய்கிற எல்லா தூசியும் உதறிவிட்டு நம்பிக்கொள்ளில்லை, நம்பிக்கொள்ளில்லை, நம்பிக்கொள்ளில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமே நம்பிக்கொள்ளில்லை, என்னமே நம்பிக்கொள்ளில்லை. அல்லேலூயா. என்னமே நம்பிக்கொள்ளில்லை. தேவ சமூகத்தில் சும்மா நிற்க கூடாது. ஆமென். அன்புடைய அன்பே, தேவனே, ஒரு விசை, ஒரே முறை, ஒரே முறை, இந்த முறை என்ன மன்னிக்கப்பா. நான் ஏதாகிலும் தவறு செய்திருந்தான், ஏதாகிலும் தவறு பேசியிருந்தான், ஏதாகிலும் குற்றம் செய்திருந்தான், ஒரு விசை மன்னிக்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறவர் மன்னிக்கிறவர். ஆமென். மன்னிப்பா, என்னையும் மன்னிப்பா. ஆமென். எத்தனை பேர் கட்டளை கேட்பார்? எத்தனை பேர் கட்டளை கேட்பார்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மன்னிங்கப்பா, ஒரு விசை மன்னிங்கப்பா. என்ன மன்னிங்கப்பா, ஒரு விசை மன்னிங்கப்பா. எப்படியாவது, 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 எப்படியாவது அற்புதம் செஞ்சிருக்கப்பா. எப்படியாவது அற்புதம் செஞ்சிருக்கப்பா. என்ன மன்னிங்கப்பா, ஒரு விசை மன்னிங்கப்பா. Hallelujah.
விசுவாசம் நிக்கிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சந்தேகப்படுற? ஏன் சந்தேகத்தோட நிக்கிற? உனக்குள்ள கிரியை செய்கிற அந்த சந்தேகத்தின் ஆவி விசுவாசத்தின் ஆவியை கொண்டு அதை வெளியே ஏற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகத்தின் ஆவியை ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, சுகத்தை கெடுக்கிற, பலனை திருடுகிற, ஆசீர்வாதத்தை திருடுகிற அந்த சந்தேகத்தின் ஆவியை விசுவாசத்தின் ஆவியை கொண்டு எதுவுமே ஜெயம் எடுக்க போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியாத வார்த்தை கிடையாது, சொல்ல முடியாத வார்த்தை கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி தேவனை நோக்கி பார்க்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் பாடிக்கணும், ஒருத்தர் கையை தட்டிக்கணும், இப்படி இருந்தா அது ஆராதனை இல்லை. வேதம் சொல்லுங்க, நீங்கள் செய்கிற ஆராதனை அது பரலோக சாயலுக்கும் அது நேனுக்கும் அது ஒத்ததா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க செய்கிற ஆராதனையும் பரலோகத்திலே தேவ சமூகத்தில் செய்யப்படுகிற ஆராதனை அது ஒரே மாதிரியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல சொல்ற ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆராதனையில தான் கர்த்தர் இறங்கி தேவ ஜனத்தை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே அதே சிந்தையோடு நிக்காத, அதே எண்ணத்தோடு நிக்காத, அதே அவிசுவாசத்தோடு நிக்காத, அதே பிறகு நிக்காத. கர்த்தர் சொல்றார், உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறுரூபமாக போற? எத்தனை பேர் மாற போற? எத்தனை பேர் ஆவியை நிரம்ப போற? ஹல்லேலூயா. ஆண்டவர்களே, ஆண்டவர்களே, எப்படியாவது சொல்ல, எப்படியாவது சொல்ல, எப்படியாவது நீங்க இப்போ ஒரு முறை இப்போ ஒரு முறை எப்படியாவது என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே எப்படியாவது என்ன ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. நீ கேட்க ரெடியாகிறியா? ரெடியாகிறியா? நீ கேட்டா வேதம் சொல்லு, எதை நீங்க கேட்பீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே. வார்த்தை மாறாதவர் உன் நடுவில் இருக்கிறாரே, உனக்கு கிரியை செய்வான். எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற. ஆவியான தொடுவார், ஆவியான தொடுவார், எதுவுமே நம்புற. ஆவியான தொடுவார், எதுவுமே நம்புற. ஆவியான தொடுவார், எதுவுமே நம்புற. உன்னை விசுவாசம் வந்த பாரு, உனக்கு இன்னும் நம்பிக்கை வந்த பாரு, இன்னும் ஆவியுடைய அபிஷேகம் தேவ பிரசன்னம் உனக்குள்ள வந்த பாரு. கர்த்தருடைய மகிமை உன் தலைமையில இறங்கட்டும். ஆவியானவர் உனக்குள்ள இறங்கட்டும். விசுவாசத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசே, சபையிலே விசுவாசத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, பிசாசே, உன்னை குணமாக்க போறார், உனக்கு சுகத்தை கொடுக்க போறாரு, உன் வேதனை மாற போகுது, உன் பிரச்சனை மாற போகுது. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாம எதுவும் முடியல, நீங்க இல்லாம எதுவும் நடக்கல. நீங்க இல்லாம எதுவும் முடியல, நீங்க இல்லாம எதுவும் நடக்கல. நீங்க இல்லாம எதுவும் முடியல, இல்லாம எதுவும் நடக்கல. நீங்க இல்லாம எதுவும் முடியல, நீங்க இல்லாம எதுவும் நடக்கல. உம்மை விட மாட்டேன், விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், விட மாட்டேன்.
மியூசிக் வாசிச்ச கொஞ்சம் நிறுத்துங்க. அதாவது நல்லா திரும்ப திரும்ப கையை தட்டு, வாயை தோற, இதெல்லாம் ஊழியக்காரர் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? இல்ல, எனக்கு சரியா கேட்கல. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த ரட்சிப்பை நமக்கு தந்த இந்த ரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அங்க மியூசிக் வாசிக்கிறாங்க, அதனால நம்ம கையை தட்டாம நிற்போம், வாயை தொடக்காம நிற்போம். நீ ஆராதிக்கிற தேவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் விடுதலையின் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வந்து உனக்கு விடுதலை தரணும்னா நீதான் அவரை மகிமைப்படுத்தணும், நீதான் அவரை கூப்பிடணும், நீதான் அவரை அழைக்கணும். நீ கூப்பிட்டதான் அவர் வருவாரு. நீ அமைதியா இருந்தா அற்புதம் நடக்குமா? விடுதலை கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? வியாதி நீங்குமா? பிரச்சனை மாறுமா? வேதனை மாறுமா? நெருக்கம் மாறுமா? அவமானம் போகுமா? போகுமா? பிசாசு ஓடுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. கர்த்தர் சொன்னாரு, பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பிசாசுக்கு எப்படி நிக்கணும்? எதிர்த்து நிக்கிறனா? பிசாசு வந்து நிக்கும் போது கையை கட்டிட்டு வாய் பண்ணி பிசாசு போயிடுமா? போகுமா? வேதம் சொல்லுகிறது, அசுத்தாவி, பொல்லாதாவி உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு அது வெளியே போகலனா நீ கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆராதிக்கணும். எப்ப துதிக்கையோ, எப்ப ஆராதிக்கையோ, எப்ப கர்த்தரை எக்காலத்தோடு கையை தட்டி வாயை திறந்து இறைவனை மகிமைப்படுத்துகிறோ, ஆவியானவர் உன்மே அக்கினியாய் பலமாய் மகிமையாய் இறங்குவதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கண்களை கர்த்தர் திறப்பார், உன்னை ஆவிக்குள்ளாக மாற்றுவார். சும்மா மாமிசத்தை நிக்காத, சும்மா ஊழியக்காரர் சொல்லக்கூடாது. வாயை தர, பாடு, கைது சொல்லவே கூடாது. இது தானா வரணும். பக்தி, தேவனுக்குரிய பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது தானா வரணும். உன் இருதயம் எழும்பணும். அல்லேலூயா. உன் ஆவியை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். உன் ஆத்துமாவிலே இருந்த பலனை திரியிட்டான். இது கர்த்தர் உனக்கு பலம் தருகிற நேரம், உனக்குள்ளே கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தருகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீ எழும்பி கர்த்தரை துதிக்க எந்த பெரிய அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை என்பது சாதாரண ஒன்றல்ல. எந்த நிலைமையில வந்தாயோ அந்த நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு மகிமையான நேரம். தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்கிறான். யார் விசுவாசத்தினாலே முந்தி இறங்குகிறீர்களோ அவர்களை கட்ட விடுவிப்பான். எதுவே விசுவாசம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியார் இன்னைக்கு கொடுத்த பாடல்ல வித்தியாசமான பாடல். முதல்ல ஆத்மா நன்றி சொல்லிச்சு கர்த்தருக்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிக்கப்பான்னு கேட்டான். இப்போ ஒரு வார்த்தை கேட்க போறோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எனக்கு அற்புதம் செய்கிற வரையில் உன்னை அனுப்ப மாட்டேன். இதுவே கேட்க. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அற்புதம் செய்கிற வரையில் உன்னை அனுப்ப மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எனக்கு அற்புதம் செய்கிற வரையில் உம்மை அனுப்ப மாட்டேன். ஆசீர்வதிங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன்.
ஆண்டவர் கேட்பாரு, நேரம் ஆயிடுச்சுப்பா, எவ்வளவு நேரம் தான் நீ துதிப்ப, எவ்வளவு நேரம் ஆராதனை செய்வ? அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், யாக்கோபே நேரம் ஆயிடுச்சு, விடுப்பா, நான் போகணும், விடிய காலமாக போது, விடிய காலமாக போது, நான் போகணும், என்ன அனுப்பு. அப்ப யாக்கோபு சொல்றாரு, இல்லைதான் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டேன். அல்லேலூயா. இதுவே கேட்க போற, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை பிரியமா இருக்க. எதுவுமே கேட்க போற, சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே, இது நீர் இறங்கி வருகிற நேரம். விசுவாசமான வார்த்தை சொல்லுவது அற்புதம் கத்த செய்யுங்க. அல்லேலூயா. இந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியம் சாதாரணமாக இருக்கவே கூடாது. கர்த்தர் இறங்கி இங்கே அற்புதங்களை, அதிசயங்களை, வல்லமையான கிரிகளை அவர் செய்வதற்காகவே, உன்னை விடுவிப்பதற்காகவே, உனக்கு நன்மை செய்யவே அவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவருக்கு இப்ப நேரம் ஆச்சு, விடுப்பா, இல்ல இல்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்க சமூகத்தில் நின்று உங்களை துதித்துக் கொண்டே இருப்பேன். உங்களை துதித்துக் கொண்டே இருப்பேன். நீங்க துதிங்க, 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 துதிங்க. அவரை மைப்பட்ட அவரை இறங்குவார். அல்லேலூயா. அவன் கேட்டான், யாக்கோபு கேட்டாரு, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடவே மாட்டேன். அப்ப கத்த சொல்றாரு, பரவாயில்ல, நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி ஜெயம் பெற்றாய். இனி முன்பேர் யாக்கோபு அல்ல, இனி முன்பேர் இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, வியாபாரத்தோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு, அசிங்கத்தோடு, அவமானத்தோடு, பலவிதமான வார்த்தை சுமந்து வந்திருக்கிற உன்னை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு கர்த்தருக்கு பெருமைக்கிறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாரு, நீ விடுதலையாக்கப்பட்டாரு. அரே கையெழுத்து கர்த்தரை கொண்டு. அல்லேலூயா. யாக்கோபு பேரை மாற்றி கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இரவு நேரம் ஆயிடுச்சுப்பா, பொழுது விடிய போகுது, என்ன அனுப்பு யாக்கோபேன்னு கேட்டா, இல்ல. அப்ப சொன்ன, இல்ல, விட மாட்டேன். அதை சொன்னா, ஆவியோட கிருபையில, இது முன்னாடியே நம்ம பாடின பாட்டு தான், அது ஆவியோட கிருபையில எழுதுன. பொழுதும் விடியது, இரவும் போகுது, நேரம் ஆகுது என்று சொன்னால் விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி பகல்னு பார்க்காம எவ்வளவு நாள் இந்த ஆண்டவர், இந்த தேவன், இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரு, எத்தனை நாள் காத்திருக்கிற, எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருக்கிற, எவ்வளவு நாள் அவரை பார்த்திருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விரும்பினதை, நீ எதிர்பார்த்ததை, நீ ஜெபித்ததை, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார்ல, அதுக்கு பதில் தரல அவரு. அதுக்கு பதில் தர மாட்டாரா? அதுக்கு பதில் வரும் வரக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொழுதும் விடியுது, இரவும் போகுது, நேரம் ஆகுது என்று சொன்னால் விடமாட்டே. பொழுதும் விடியுது, இரவும் போகுது, நேரம் ஆகுது என்று சொன்னால் விடமாட்டே. பொழுதும் விடியுது, இரவும் போகுது, நேரம் ஆகுது என்று சொன்னால் விடமாட்டே. இரவும் பகலும் உமக்காக காத்திருக்கின்றேன். இரவும் பகலும் உமக்காக
சூழ்நிலையில நிலைமைத்தோடு நிற்கிறேன், கலக்கத்தோடு நிற்கிறேன். அல்லேலூயா. கண்கள் கலங்குது, இதயம் வலிக்குது, வேதனை பெருகுது, ஆனால் உண்மை துதிக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுவேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் இதயம் வலிக்குது, வேதனை பெருகிக் கொண்டிருக்குது. எதுவுமே விடுதலை இல்லை. என் கண்ணீர் துடைக்கப்படல, என் இதயத்தின் வழி மாறல, வேதனை குறையல. ஆனா அந்த நிலைமையிலும் என்னை மீட்டெடுத்தவரை, ரட்சகரை நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் நிலைமையில எத்தனை பேர் நிற்கிறீங்க? கண்கள் கலக்கத்தோடு, இதயத்தின் வலியோடு, வேதனை பெருக்கத்துல தாங்க முடியாமல் எத்தனை பேர் நிற்கிறேன்? அல்லேலூயா. என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், எதோ செஞ்சு பாக்குறேன், எங்கெங்கோ ஓடுறேன், யாரையும் பாக்குறேன், என்னமோ செய்யறேன், ஒண்ணுமே நடக்கலையே, என் வேதனை தீரல, என் கண்கள் மாறலையே, கண்ணீர் துடைக்கப்படலையே என்று எத்தனை பேர் இதயத்தில் ஒரு வலியோடு நிற்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் கலங்குது, இதயம் வலிக்குது, வேதனை பெருகுது, ஆனால் உண்மை துதிக்கின்றேன். கண்கள் கலங்குது, இதயம் வலிக்குது, வேதனை பெருகுது, ஆனால் உண்மை துதிக்கின்றேன். கண்கள் கலங்குது, இதயம் வலிக்குது, வேதனை பெருகுது, ஆனால் உண்மை துதிக்கின்றேன். நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நிந்தனைகளை அவர் நீக்குகிறார், உன் வேதனைகளை அவர் மாற்றுகிறார், உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். கொடிய வியாதியை உயிரிழந்து கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகுகிறது. பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார்.
ஆவியானவனை தொடுகிறார், ஆவியானவனை தொடுகிறார். தேவ மகிமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரமுனை தேற்றுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தை நிற்கிறார்? அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அதுவே பிரதியானது, அதுவே மகிமையானது. பெரிய காரியங்களை அதை செய்யும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தார் கர்த்தருடைய பாதத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று கர்த்தரை துதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி அவருக்கு துதிபலியை செலுத்தி ஆராதனை செய்து அவருக்கு முன்பாக நிற்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் என் மகிமையை பார்ப்பேன், என் நல்லமையை பார்ப்பேன், என் அதிசயங்களை பார்ப்பேன், என் கிரியை பார்ப்பேன், என் ரட்சிப்பை பார்ப்பேன், என் சமாதானத்தை பார்ப்பேன், என் விடுதலையை பார்ப்பேன். நீ விசுவாசித்தால் அதை நான் உனக்கு செய்வேன். ஆவியானவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் எந்த நிலைமையில வந்தார்களோ அதே நிலைமையில திரும்பி போகவே கூடாது, அதே சூழ்நிலை போகவே கூடாது. இது இது உமக்கு பலி செலுத்துகிற நேரம், இது உமக்கு ஆராதனை செலுத்தக்கூடிய நேரம். ஆவியானவரே, ஜனத்தை நீ அப்படியே அனுப்பவே கூடாது. அவருடைய எல்லா வேதனைகளும் நீங்கி அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக, அற்புதங்களை பெற்றவர்களாக, சமாதானத்தை பெற்றவர்களாக விடுதலையோடு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நம்ம இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். அவரை மகிமைப்படுத்தின நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் திகைக்கவும், ஆமென், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூடவே வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று நமக்கு சொன்னவர் கூடவே இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, உன் வேதனைகள் நீங்கி நீ சுகமாயிருப்பார். ஆமென். உன் துக்கத்தை உன் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்துகிற உன்னை கர்த்தர் உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி உன் பாத்திரத்தை நிரப்புவார். இனி உன் வாழ்விலை குறைவை காணவிருப்பார், உன் சத்துருக்கு தேடியை காணவிருப்பார். உன் எதிராளிகள் விடுவார்கள், உன்னை கொச்சப்படுத்தினவர்கள் கொச்சமாரி ஆவார்கள், உனக்கு எதிர்ப்படுகிறவர்கள் இருபுகள் ஆவார்கள், உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். உன் சத்துருக்களை பாதுபடி ஆக்குவார், உன் ஆசீர்வாதத்தை, சுகபலத்தை, வருமானத்தை கிடைக்கிறவர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். ஊழியத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக, சபையாருக்கு எதிராக எதிர்த்திருக்கிற பலமாரி கர்த்தர் உன்னை பட்டயத்தாலே அந்தமாக்கி போடுவார். இந்த ஊழியத்தையும் சபையும் ஜனங்களையும் ரத்தத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சத்துவின் கண்களிலே குறுக்காட்டத்தை உண்டு பண்ணி இந்த சபைக்கு, ஊழியத்துக்கு, ஜனங்களுக்கு எதிராக பொல்லாத சத்துருக்கள் கிரியை செய்யாதபடி நீ கிரிகளை அதமாக்கி போடும். சபையை ரத்தத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். ஜனங்கள் மீன்படி ஆளுகை இருக்கிறது, ரத்தத்தில் வைத்து நடத்தும் ஆசீர்வாதம் மகிமையில்லா நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே,
உம்மை துதித்து ஆராதனை செய்து உடைய பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும். அவர்கள் நம்பி வந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் நன்மை செய்தார் என்று இன்னும் வருகிற நாட்களிலே உம்மை எண்பிரித்து பாட அற்புதமான கிரியைகள் வாழ்க்கையை செய்யும். விடுதலையாகட்டும். பொறுப்பெடுத்துக் இந்த ஆராதனையை உமக்கு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.